ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளராக சந்திரகுமார் அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அமைச்சர்களும் திமுகவினரும் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துபவர்கள் என்பதால் போட்டியில்லை என்றும் விளக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தேமுதிகவும் அறிவிப்பு. கடந்த முறை போல் ஜனநாயக முறையில் தேர்தல் நடைபெறாது என கருதுவதால் விலகியதாக பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிக்கை. பெண்கள் பாதுகாப்பிற்கான சட்டத்திருத்த மசோதா பேரவையில் நிறைவேற்றம். முதலமைச்சர் கொண்டு வந்த மசோதாவிற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு. தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்னோடிவு பிரிவு வாரியாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பிரிவுகள் 2 முதல் 10 வரை திருத்தங்கள் இல்லை. பிரிவுகள் 2 முதல் 10 வரை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்டப்பேரவையில் உரையை முழுமையாக படிக்காமல் திட்டமிட்டு விதிமீறலில் ஈடுபடுகிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. தமிழ்நாடு வளர்வதை ஆளுநர் விரும்பவில்லை என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பேரவை தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதும் அவை நடவடிக்கைகள் முடியும் போது நாட்டுப்பெண் உழைக்கிறதும் தான் காலங்காலமா பின்பற்றக்கூடிய மரபு. இந்த விளக்கத்தை சொன்ன பிறகும் அவர் உரையாற்ற மறுக்கிறார், தவிர்க்கிறார். தமிழ்நாடு வளர்ந்து வர்றத அவரால் ஜீரணிக்க முடியலங்கிறது தான் நான் நினைக்கிறேன். பொங்கலை ஒட்டி 10,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய எடப்பாடி பழனிசாமி பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் பெப்பர் ஸ்ப்ரே கருவிகளையும் வழங்கினார். நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தெரியும் என்று கூறிவிட்டு மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என கூறுவது மக்களை ஏமாற்றும் செயல் அல்லவா? திமுக அரசு குறித்து தாவேக தலைவர் விஜய் விமர்சனம். மத்திய அரசின் அதிகாரத்தில் உள்ளவற்றை போராடித்தான் பெற வேண்டும் என விஜய்க்கு அமைச்சர் சிவசங்கர் பதில். அக்கறை இல்லாத அரசாக மத்திய அரசு இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். துபாயில் நடைபெறும் 24 மணி நேர கார் ரேஸில் இருந்து கடைசி நிமிடத்தில் அஜித் விலகல். அணியின் தலைமை பொறுப்பு மற்றும் விபத்தில் சிக்கியது உள்ளிட்ட பல காரணங்களால் கடினமான முடிவை எடுத்ததாக விளக்கம். துபாயில் போர்ஷே 992 கோப்பை பிரிவு ரேசிங்கில் இருந்து விலகினாலும் வேறொரு பிரிவில் அஜித் பங்கேற்கிறார். போர்ஷே கேமன் GT4 பிரிவு பந்தயத்தில் தனி வீரராக கார் ஓட்டுவார் என அஜித் கார் ரேஸ் நிறுவனம் விளக்கம். மத்திய ரயில்வே அமைச்சர் கூறியது போன்று தூத்துக்குடி மதுரை ரயில் பாதையை கைவிடுமாறு தமிழ்நாடு அரசு ஒருபோதும் கூறவில்லை. உரிய நிதியை ஒதுக்கி உடனடியாக நிறைவேற்ற போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வலியுறுத்தல். சென்னையில் பொங்கல் பண்டிகையின் போது பாதுகாப்பு பணியில் 16,000 காவல்துறையினர். மரீனாவில் கடலில் குளிக்கவும் தடை விதித்து மாநகர காவல் ஆணையரகம் உத்தரவு. சென்னை தாம்பரத்தில் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். சொந்த ஊர்களுக்கு தனி வாகனங்களிலும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கும் மக்கள் பயணிப்பதால் போக்குவரத்து அதிகரிப்பு. பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் தாமதமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக முதலமைச்சர் கூறியதே உண்மை. முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தரப்பில் ஆதாரங்கள் அளிக்கப்பட்ட நிலையில் சபாநாயகர் தீர்ப்பு. ஆய்வு செய்ததில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன உண்மைகள் அப்படியே இருந்தது. சம்பவம் 12ஆம் தேதி நடந்தது. 24ஆம் தேதி FIR போடப்பட்டது. பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் புகார் வந்ததும் FIR போடப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. சட்டப்பேரவையில் வாதம் தவறு என சபாநாயகர் தீர்ப்பளித்த நிலையில் விளக்கம். என்ன டேட்டா சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? 10 நாளைக்கு முந்தி
நீங்க போய் கொடுத்தாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? நாங்க எஃப்ஐஆர் போட்ட டேட்டை சொல்றோம். கத்தியை வைத்து ரீல்ஸ் போட்ட பாஜக நிர்வாகி கைது. சமூக வலைதளத்தில் வெளியானதை பார்த்து காவல்துறை நடவடிக்கை. மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்றும் தகவல். சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. காலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் நிலவும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. கொடைக்கானலில் பகலிலும் பனிமூட்டமாக காணப்படும் சாலைகள். மங்கலாக இருப்பதால் வேகமாக பயணிக்க முடியாமல் ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். அயோத்தியில் குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டதன் 1ஆம் ஆண்டு விழா. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அயோத்தியில் குவிந்துள்ள பக்தர்கள். குஜராத்தில் தொடங்கியது சர்வதேச காத்தாடி திருவிழா. தொடக்க விழாவில் களை கட்டிய கண்கவர் கலை நிகழ்ச்சிகள். மகரவிளக்கு பூஜையை ஒட்டி சபரிமலையில் அதிகரிக்கும் பக்தர்கள் கூட்டம். 11 நாட்களில் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் சுவாமி தரிசனம் செய்ததாக தகவல். கடுமையான காலநிலை மாற்றத்தால் தவிக்கும் அமெரிக்கா மாகாணங்கள். மேற்கு பகுதியில் உள்ள கலிபோர்னியாவில் காட்டுத்தீ. தென்பகுதியான டெக்சாஸில் கடுமையான பனிப்பொழிவு. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் எஃப்ஐஆர் போட்ட தேதியை தாங்கள் தெரிவித்த போது புகார் அளித்து 10 நாட்களுக்கு பின் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக எதன் அடிப்படையில் முதலமைச்சர் தெரிவிக்கிறார் என இபிஎஸ் கேள்வி எழுப்பினார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் தெரிவித்ததாகவும் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளிவந்ததும் யார் கூறியது உண்மை என்பது தெரியவரும் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். பொள்ளாச்சி விவகாரத்தில் ஆதாரங்களை கொடுத்ததோடு பிரச்சனையை முடித்துக் கொள்ளலாம் என சபாநாயகரிடம் அதிமுக கூறவில்லை என இபிஎஸ் தெரிவித்தார். 10 நாளைக்கு முந்தி கொடுத்தாங்க. எந்த அடிப்படையில் 10 நாளைக்கு முந்தி கொடுக்குறீங்க? என்ன டேட்டா சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? 10 நாளைக்கு முந்தி நீங்க போய் கொடுத்தாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? நாங்க எஃப்ஐஆர் போட்ட டேட்டை சொல்றோம், கிரைம் நம்பரை சொல்றோம். இதனிடையே பொங்கல் பண்டிகைக்கு 10,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வழங்கினார். பாதுகாப்புக்காக நாங்க இதை கொடுக்கறோமா, நீங்க இதை வச்சுக்கோங்க. நாங்க மகளிர் எல்லாருக்காகவும் இது நாங்களும் இது பண்ண போறோம். ஆர்ப்பாட்டம், பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி மகளிர் எல்லாருக்குமே தர போறோம். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.